பார்த்தவர்கள் திகைத்து போனார்கள். இது ஏதோ இணைப்பை பற்றி பேச போகிறார்கள், யாரோ இந்த கட்சிக்கு நாள் குறித்திருக்கிறார்கள் என்றெல்லாம் ஊடகங்கள், எங்களுடைய அரசியல் எதிரிகள் உருவாக்கிய உளவுத்துறை கற்பித்த அந்த மாய தோற்றம் மறைந்து மக்கள் எழுச்சி எங்கெங்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆளுமையின் வெளிப்பாடுகளை உணர முடிந்தது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோடு இணைந்து கூட்டணி அமைத்து தேர்தலில் போட்டியிடும் என்பதை பொதுக்குழு ஏகமனதாக நிறைவேற்றியது. மதுரைக்கும் மெட்ரோ ரயில் திட்ட ஒப்புதலை முறையாக சரியாக போதிய தரவுகளோடு புள்ளி விவரங்களோடு அனுப்பாத விடியா திமுக அரசின் நிர்வாக திறமையற்ற போக்கிற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறது. அந்த பட்டியலில் தில்லுமுள்ளு செய்வதற்கு அவர்களுடைய கட்சியின் முகவர்களை பயன்படுத்தி அதிகாரிகளை மிரட்டி அச்சுறுத்தி ஒரு நியாயமற்ற வகையில் பல குளறுபடிகளை செய்வதற்கு அதிகாரத்தை பயன்படுத்தி செய்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பொய்யையும் போலியான கருத்துக்களையும் சொல்லி மக்களை தொடர்ந்து ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார். நியூஸ் இன் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஆவடிக்குமார். இன்றைய தினம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுக்குழு கூட்டம் சென்னை மாநகரத்தில் நடந்து முடிந்திருக்கிறது. இன்றைய அரசியல் சூழ்நிலையும் தேர்தல் வியூகங்களை வகுக்கின்ற வகையிலும் 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் துவண்டு கிடக்கிறது, பலகீனமாக கிடக்கிறது, பிரிந்து கிடக்கிறது என்றெல்லாம் எங்களுடைய அரசியல் எதிரிகளும் அவர்களில் ஏவிவிட்ட மீடியா மாஃபியாக்களும் தவறான செய்தியை நாள்தோறும் ஊடகங்களிலும் பத்திரிகைகளிலும் வெளியிட்டு அதன் வழியாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களிடத்தில் ஒரு குழப்பத்தையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்தி கொண்டிருந்தார்கள். அதையெல்லாம் முறியடிக்கின்ற வகையில் மிக பிரம்மாண்டமாக ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்குழு செயற்குழு கூட்டம் இன்றைக்கு தமிழகத்தினுடைய வருங்கால முதலமைச்சர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் நடந்து முடிந்திருக்கிறது. அதில் வெளியிடப்பட்ட தீர்மானங்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்தவித சோர்வும் தளர்ச்சியும் பிணக்கும் இல்லாமல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தை போல, புரட்சி தலைவி அம்மா அவர்களின் காலத்தை போல, புரட்சி தமிழர் எடப்பாடியார் காலத்திலும் வேகத்தோடும் விறுவிறுப்போடும் எழுச்சியோடும் ஏற்றத்தோடும் மக்களோடு அணுக்கமாகவும் இணக்கமாகவும் மக்களுடைய உணர்வுகளை உள்வாங்கியதாகவும் காட்சி தருகிறது என்பதை பொதுக்குழுவில் பங்கேற்றவர்களும் அதை ஊடகங்களில் பார்த்தவர்களும் புரிந்து கொள்ள முடியும். எங்கெங்கு காணினும் தொண்டர்களடா என்று சொல்லுகின்ற அளவுக்கு ஒரு மாபெரும் மக்கள் திரள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களை வரவேற்க திரண்டு வந்திருந்ததை, அவரை வரவேற்றதை பார்த்தவர்கள் திகைத்து போனார்கள். இது ஏதோ இணைப்பை பற்றி பேச போகிறார்கள், யாரோ இந்த கட்சிக்கு நாள் குறித்திருக்கிறார்கள் என்றெல்லாம் ஊடகங்கள், எங்களுடைய அரசியல் எதிரிகள் உருவாக்கிய உளவுத்துறை கற்பித்த அந்த மாய தோற்றம் மறைந்து மக்கள் எழுச்சி எங்கெங்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆளுமையின் வெளிப்பாடுகளை உணர முடித்தது. 16 தீர்மானங்களும் இன்றைய நிலையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதல் தீர்மானமாக
அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்ற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் எடுத்த முடிவை கடந்த 2/5/2015 அன்று நடைபெற்ற செயற்குழு கூட்டம் உறுதி செய்தது. அந்த உறுதியை இன்றைய தினம் பொதுக்குழு ஏற்றுக்கொண்டு எடப்பாடியார் அவர்கள் எடுத்த முடிவின்படி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோடு இணைந்து கூட்டணி அமைத்து தேர்தலில் போட்டியிடும் என்பதை பொதுக்குழு ஏகமனதாக நிறைவேற்றியது. அதை போலவே அடுத்த தீர்மானமாக 2வது தீர்மானத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக முன்னணியின் கூட்டணியாக அது இருந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் அந்த கூட்டணி இயங்கும். அதற்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை ஏற்கும். இந்த கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் இணையப் போகின்றன, யார் யார் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுகிறார்கள் என்பதையெல்லாம் உறுதிப்படுத்துகின்ற, அதை தேர்வு செய்து அறிவிக்கின்ற பொறுப்பையும் சிறப்பையும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களுக்கு பொதுக்குழு வழங்கி இருக்கிறது. தென்னகத்தின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுகின்ற கோவை மாநகரத்திலும் தூங்கா நகரம் என்று உலகம் முழுவதும் இருக்கின்ற மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மதுரை மாநகரிலும் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய விருப்பப்படி மெட்ரோ ரயில் அமைக்க வேண்டும் என்று, அதற்கு மத்திய அரசு அனுமதி அளிக்க வேண்டும் என்று இந்த பொதுக்குழு மத்திய அரசுக்கு கோரிக்கை வைத்திருக்கிறது. கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் மெட்ரோ ரயில் திட்ட ஒப்புதலை முறையாக சரியாக போதிய தரவுகளோடு புள்ளி விவரங்களோடு அனுப்பாத விடியா திமுக அரசின் நிர்வாக திறமையற்ற போக்கிற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறது. அதை போலவே கூடுதலாக சென்னை, மதுரை, கோவை ஆகிய நகரங்களில் பஸ் போர்ட் அமைக்க வேண்டும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுக்குழு வலியுறுத்தி இருக்கிறது. புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது சேலத்தில் பஸ் போர்ட் அமைத்து விமான நிலையங்களை போன்று அங்கு இருக்கின்ற வசதிகளை போன்ற அந்த வசதியை பேருந்து போக்குவரத்து பயன்படுத்துகின்றவர்களுக்கும் ஒருங்கிணைத்து கிடைக்கின்ற வகையில் பஸ் போர்ட் திட்டத்தை வடிவமைத்து அதை அமுலாக்க முயற்சித்த போது அந்த திட்டத்தை விடியா திமுக அரசு கிடப்பில் போட்டு அதை செயல்படுத்தாமல் விட்டுவிட்டது. அந்த நிலையை மாற்றி சேலம் மட்டுமல்லாமல் கோவை, மதுரை ஆகிய நகரங்களில் பஸ் போர்ட் திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று இந்த செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதை போலவே ஒவ்வொரு வருடமும் பருவமழையின் போது தொடர்மழை, கனமழை, வெள்ளம், புயல், காற்று என்று இயற்கை பேரிடர்கள் ஏற்படுகின்ற போது இயற்கை பேரிடரை பாதுகாப்பாக எதிர்கொள்ளும் வகையையும் மக்களை பாதுகாப்பை உறுதி செய்வதிலும் இந்த விடியா திமுக அரசு, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் இயங்குகின்ற இந்த பொம்மை அரசு தொடர்ந்து தோல்வியை தழுவி பல்லாயிரக்கணக்கான மக்கள் இயற்கை சீற்றங்களுக்கு, பாதிப்புகளுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். எனவே இந்த பாதிப்புக்கு காரணமான இந்த மழைக்காலங்களில் எடுக்கப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை
பணிகள் எதையும் செய்யாமல் அலட்சியப்படுத்தி மக்களை துயரத்தில் ஆழ்த்திய விடியா திமுக அரசுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. ஜனநாயகத்தில் மக்களாட்சி தத்துவத்திற்கு ஆதாரமாக இருப்பது, அடிப்படையாக இருப்பது வாக்களிக்கும் உரிமை. வாக்காளர்கள் அனைவரும் வாக்களிக்க மட்டுமல்லாமல் போட்டியிடவும் ஆளுவதற்கும் தகுதி பெற்றவர்கள் என்பதை உறுதி செய்வது வாக்குரிமை. அந்த வாக்குரிமையை சரியான வாக்காளர்களுக்கு கிடைக்க வேண்டும். அவர்களுடைய வாக்குரிமையை பறிக்கின்ற வகையில் அல்லது இல்லாதவர்களுடைய, இறந்தவர்கள், இடம்பெயர்ந்தவர்கள் என்று பலருடைய வாக்குகளை வைத்துக் கொண்டு வாக்காளர் பட்டியலில் குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற இந்த முறையில் இருந்து ஒரு விடிவு தருவதற்காக உருவாக்கப்பட்டிருக்கின்ற, தொடர்ந்து இந்திய தேர்தல் ஆணையத்தால் கடைபிடித்து வருகின்ற SIR திட்டப்படி தமிழகத்தில் சரியான முறையில் வாக்காளர் பட்டியலை தயாரிப்பதற்கு மு.க. ஸ்டாலின் தலைமையில் இயங்குகின்ற இந்த அரசு இடையூறாக இருப்பதோடு அந்த பட்டியலில் தில்லுமுள்ளு செய்வதற்கு அவர்களுடைய கட்சியின் முகவர்களை பயன்படுத்தி, அதிகாரிகளை மிரட்டி, அச்சுறுத்தி ஒரு நியாயமற்ற வகையில் பல குளறுபடிகளை செய்வதற்கு அதிகாரத்தை பயன்படுத்தி செய்து கொண்டிருக்கின்ற இந்த முறையை, இந்த அரசினுடைய செயலை கண்டிப்பதோடு முறையான தகுதியான வாக்காளரை கொண்ட வாக்காளர் பட்டியலை சரிபார்த்து வெளியிட வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தை இந்த பொதுக்குழு கேட்டுக்கொண்டது. விவசாயிகள் விளைவித்த நெல்லை உரிய காலத்தில் கொள்முதல் செய்யாமல், விவசாயிகளை பாதுகாக்காமல், அவர்கள் உற்பத்தி செய்த நெல்லின் ஈரப்பதத்தை 15% 22% உயர்த்துவதற்கு மத்திய அரசின் ஆணையை முன்கூட்டியே பெறாமல், அதற்கு எந்த முயற்சியும் செய்யாமல், காலம் தாழ்த்தி, விவசாயிகளுடைய தேவைகளை உணராமல், உற்பத்தி செய்த பொருளை கொள்முதல் செய்யாமல் வீணாக்கிய ஸ்டாலின் அரசு முறையாக மத்திய அரசினுடைய ஆணையை பெற்று உடனடியாக வழிவகை செய்ய வேண்டும் என்று இந்த பொதுக்குழு கேட்டுக்கொண்டதோடு, தஞ்சை டெல்டா பகுதியில் உற்பத்தியான விவசாயிகள் உற்பத்தி செய்த நெல், அதிகமாக உற்பத்தியான நெல்லை முன்கூட்டியே அதை கொள்முதல் செய்யாமல், அவர்களை பாதுகாப்பான வகையில் அந்த அறுவடை செய்த நெல்களை கொள்முதல் நிலையங்களுக்கு கொண்டு சேர்க்கவும், கொள்முதல் நிலையங்களில் அதை பெறவும் எந்தவித ஏற்பாடும் செய்யாமல் மழையில் நனைய வைத்து அதை வீணாக்கி பல்லாயிரக்கணக்கான விவசாயிகளுடைய வாழ்க்கையோடு இன்றைக்கு விளையாடி கொண்டிருக்கிறது ஸ்டாலின் தலைமையிலான விடியா திமுக அரசு என்பதை சுட்டிக்காட்டியதோடு, அதை போலவே 7வது தீர்மானம், அந்த தீர்மானத்தை நான் வழிமொழிகின்ற வாய்ப்பையும் பெற்றிருந்தேன். புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் அந்த வாய்ப்பை வழங்கியிருந்தார்கள். அந்த தீர்மானம் என்பது, அந்நிய முதலீட்டில் ஆமை வேகம், குறையும் முதலீடுகள், இடம்பெயரும் தொழில் நிறுவனங்கள், தமிழக இளைஞர்களுக்கு எட்டாக்கனியாக மாறிப்போன வேலை வாய்ப்புகள், மக்களை தொடர்ந்து ஏமாற்றி பொய், புரட்டு, போலி, என்று புள்ளி விவரங்களை அள்ளி வீசும் பொம்மை முதலமைச்சருக்கு கண்டனம் என்ற தலைப்பில் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. விளம்பர மோகத்தில் மூழ்கி கிடக்கும் பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து
வெளிநாட்டு முதலீட்டை ஈர்க்கப் போகிறேன் என்று பதவியேற்ற 44 மாதங்களில் 5 முறை வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டு எந்த பலனும் ஏற்படவில்லை. இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களில் உள்ள முதலமைச்சர்கள், அமைச்சர்கள் ஈர்த்த முதலீட்டை விட மிக குறைவான முதலீட்டையே தமிழ்நாடு பெற்றுள்ளது. அதனால் மக்களிடத்தில் ஒரு கேள்வி எழுகிறது. இவர்கள் முதலீட்டை ஈர்க்க போகிறார்களா, கொண்டு வர போகிறார்களா, அல்லது இவர்களது முதலீட்டை கொண்டு போய் அங்கு பதுக்க போகிறார்களா என்ற கேள்வியும், அல்லது மருத்துவ சிகிச்சைக்கு போகிறார்களா என்று சிலரும் இன்றைக்கு பட்டிமன்றம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த வெளிநாட்டு சுற்றுப்பயணங்கள் எல்லாம் முதலமைச்சர் அவர் குடும்பத்தோடு தனி விமானத்தில் போவதும், அங்கு உல்லாச பயணியை போல சுற்றி வருவதும் எந்தவித முதலீட்டையும் இங்கு கொண்டு வரவில்லை. தொடர்ந்து மக்களை ஏமாற்றுகின்ற வகையில் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டதாகவும், அந்த ஒப்பந்தங்கள் நிறைவேறி முடிந்த பிறகு பல்லாயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்று அடிக்கடி விழாக்களை நடத்தி அறிவித்துக் கொண்டிருக்கிறார் மும்பை முதலமைச்சர் ஸ்டாலின். 2024ஆம் ஆண்டில் மகாராஷ்டிரா 39%, கர்நாடகா 13%, புதுடெல்லி 12%, குஜராத் 11% என்கின்ற இலக்கை எட்டிய மாநிலங்களோடு தமிழ்நாட்டை ஒப்பிட்டு பார்க்காமல் வெறும் 6% மட்டுமே தமிழ்நாட்டுக்கு வந்ததாக மற்றும் வருவதாக சொன்ன பல தொழில் நிறுவனங்கள் இப்பொழுது இடம்பெயர்ந்து மற்ற மாநிலங்களுக்கு போய்கொண்டிருக்கின்றன. 35,000 கோடியில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டதாக சொன்ன பாஸ்கான் நிறுவனம் அப்படி ஒரு ஒப்பந்தத்தை நாங்கள் போடவே இல்லை என்று மறுக்கிறது. கூகுள் நிறுவனம் தன்னுடைய புதிய தொழிற்சாலையை ஆந்திராவுக்கு இடம்பெயர்ந்து சென்று விட்டது. தென்கொரிய நிறுவனமான காலணி தயாரிக்கும் நிறுவனமும் ஆந்திராவுக்கு தடம் மாறிவிட்டது. இப்படி இவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று முதலீட்டை ஈர்த்து வருகிறோம் என்று சொன்னாலும் எந்த முதலீட்டையும் கொண்டு வரவில்லை என்பதோடு எந்த வெளிநாட்டுக்கும் போகாத மற்ற மாநிலங்களில் அந்த திட்டங்கள், அந்த நிறுவனங்களின் முதலீடுகள் சென்று கொண்டிருக்கின்றன. எனவே தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பொய்யையும் போலியான கருத்துக்களையும் சொல்லி மக்களை தொடர்ந்து ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார். இந்த ஒரு திறமையற்ற அரசு என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு, சுவிட்சர்லாந்து நாட்டில் டாவோஸ் நகரில் உலக பொருளாதார அமைப்பின் சார்பில் நடந்த கூட்டத்தில் மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், ஆந்திர பிரதேசம், மேற்கு வங்காளம் போன்ற மாநிலங்கள் பெருமளவு முதலீட்டை ஈர்த்து புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு இருக்கின்ற நிலையில் தமிழ்நாட்டின் சார்பில் கலந்து கொண்ட தொழில்துறை அமைச்சர் வெறும் கையோடு வந்து தமிழ்நாடு அரசின் முதலீட்டு கொள்கை தோல்வி அடைந்துவிட்டது என்று இன்றைக்கு வெட்கமில்லாமல் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். எந்த முதலீடும் வேலை வாய்ப்பு பற்றிய விவரங்களும் உண்மையானது இல்லை என்பதை அவர்கள் தொடர்ந்து நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். கேட்டால் தொழில் தொடங்கப்படும், வரும் என்று சொல்லி புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களுக்கும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் நடத்தப்பட்ட தொழில் முதலீட்டாளர் மாநாட்டில் போடப்பட்ட ஒப்பந்தங்களுக்கும் இப்பொழுது ஸ்டிக்கர் ஒட்டி அதை காட்டி தொழில் முதலீடுகள் குவிந்து விட்டது என்று ஒரு
பொய் பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். யாரோ பெற்ற பிள்ளைக்கு தன் பிள்ளை என்று பெயர் சூட்டுவதை போல இன்றைக்கு ஸ்டிக்கர் ஒட்டுவதும் போட்டோஷூட் நடத்துவதும் இன்றைக்கு இந்த அரசனுடைய வாடிக்கையான வேடிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் இனியும் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற வேண்டாம் என்று இந்த பொதுக்குழு எச்சரிக்கை செய்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியது. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, காவல்துறையை கையில் வைத்திருக்கின்ற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அதை ஒழுங்காக நிர்வகிக்காமல் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டின் மொத்த இடமாக இன்றைக்கு தமிழ்நாடு மாறியிருக்கிறது. காவல்துறை இன்றைக்கு கையாளாகாத துறையாக மாறிக்கொண்டிருக்கிறது. எங்கும் நாள்தோறும் வன்முறை, கற்பழிப்பு, வன்கொடுமை, இனமோதல் என்று பல்வேறு வகையான ஒடுக்கக்கேடுகள் இந்த ஆட்சியால் கேட்பாரற்று கிடக்கிறது. இந்த நிலைமை மாற்ற வேண்டும் என்று பல்வேறு சம்பவங்களை பட்டியலிட்டு இதை கட்டுப்படுத்த முடியாத, தடுக்க தெரியாத முதலமைச்சர் ஸ்டாலின் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என்று பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதுபோலவே தமிழ்நாட்டினுடைய கடன் பற்றிய ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அந்த தீர்மானத்தில் நிதி மேலாண்மை என்றால் என்னவென்று தெரியாத பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் தன்னுடைய ஆட்சியில் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய கடன் சுமையை வரலாறு காணாத அளவில் உயர்த்தி வைத்திருக்கிறார். இதுவரை தமிழ்நாட்டின் மற்ற ஆண்டுகளில் பெற்ற கடன் மொத்தத்தையும் இந்த 4.5 ஆண்டுகளில் பெற்று ஒரு சரித்திர சாதனையை செய்திருக்கிறார். 4.5 ஆண்டுகளில் இன்றைக்கு வாட்டி வதைக்கும் வகையில் விதிக்கப்பட்ட வரிகள், பலதரப்பட்ட கட்டண உயர்வுகள் ஆகியவற்றின் வழியாக அரசின் வருவாய் பல மடங்கு உயர்ந்த நிலையிலும் இன்றைக்கு ஜிஎஸ்டி வருவாய் என்ற வகையில் 10,000 கோடி ரூபாய் கூடுதல் வருமானமாக மத்திய அரசு பகிர்ந்தளித்த பிறகும் இன்றைக்கு விவசாய கருவிகள், மக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்கள் ஆகியவற்றின் விலைகள் ஜிஎஸ்டி வரி விதிப்பின் மாற்றத்தால் குறைந்ததற்கு பிறகும் அந்த வரி குறைப்பால் பெற்ற பலனை மக்களுக்கு கிடைக்க விடாமல் ஸ்டாலின் அரசு தடுத்து கொண்டிருக்கிறது. அதை மக்களுக்கு வழங்காமல் கருவூலத்திற்கு கொண்டு செல்கின்ற முறையில் இன்றைக்கு இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. உதாரணத்திற்காக பால் பொருட்களின் விலையை குறைக்க இந்த அரசு முன்வரவில்லை. ஜிஎஸ்டி குறைக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் பால் பொருட்களின் விலைகள் குறைக்கப்படவில்லை. மத்திய அரசினுடைய மானியமும் தொடர்ந்து அதிகரித்து வந்திருக்கிறது. அப்படி இருந்தும் 4.38 கோடி கடன் வாங்கி இந்த அரசு அதை மூலதன செலவுகளுக்கு பயன்படுத்தாமல் இன்றைக்கு உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குவதை குறைத்து கொண்டு ஊதாரித்தனமான செலவுகளை செய்து கவர்ச்சி விளம்பரங்களின் மூலமாக இன்றைக்கு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டுகின்ற செயலை தொடர்ந்து விளம்பர அரசாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த பொருளாதாரத்தின் கடன் சுமைகளிலிருந்து தமிழகத்தை மீட்பதற்காக முன்னாள் இந்திய ரிசர்வ் வங்கி கவர்னர் ரகுராம் ராஜன் அவர்கள் தலைமையில் ஒரு குழுவை அமைத்து அந்த வல்லுநர் குழு இதுவரை என்ன செய்தது, என்ன அறிக்கையை தந்தது, அதன் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன என்று எந்த விவரமும் தெரிவிக்கப்படவில்லை.
எனவே இன்றைக்கு மாநில அரசு மட்டுமல்லாமல் மாநில அரசின் நிறுவனங்கள் கூட கடன் சுமை தாழாமல் திவாலாகி கொண்டிருக்கிறது. எனவே தமிழகம் திவாலாகின்ற ஒரு நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நிதி நிர்வாகத்தை சீராக செயல்படுத்த திறனற்ற மு.க. ஸ்டாலின் அரசு இன்றைக்கு தமிழ்நாட்டை திவாலாக்கிவிட்டு திவாலை நோக்கி நகருகின்ற இந்த அரசு ஏதோ தொழில்துறையில் ஒரு முன்னேற்றத்தை உருவாக்கப் போகிறோம், பொருளாதாரத்தை உயர்த்தப் போகிறோம், $1 டிரில்லியன் பொருளாதாரத்தை எட்ட இருக்கிறோம் என்றெல்லாம் பொய் பேசி மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது என்பதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு சுட்டிக்காட்டி இந்த அரசு வாக்குறுதிகளை மக்களை ஏமாற்றுவதற்காக உருவாக்காமல் மக்களுடைய நிதி நிலைமையை அதல பாதாளத்திற்கு கொண்டு போய் சேர்த்துவிட்டு பெருமை பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த பொதுக்குழு எச்சரித்து வன்மையாக கண்டனத்தை தெரிவித்தது. இப்படி பல்வேறு திட்டங்கள் தொடர்ந்து இந்த அரசு செய்திருக்கின்ற பல்வேறு பொய் பிரச்சாரங்கள் தேர்தல் வாக்குறுதிகளாக 2021 525 வாக்குறுதிகளை திமுக தேர்தலில் வெற்றி பெற்றால் செயல்படுத்துவதாக அறிவித்தது. அதில் நீட் தேர்வு ரத்து, கல்வி கடன் ரத்து, பழைய ஓய்வூதிய திட்டம், 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக கணக்கிடுதல், டீசல் விலை குறைப்பு, சமையல் கேஸ் சிலிண்டர் பயனாளிகளுக்கு மானியமாக $100 வழங்குதல், 3.5 லட்சம் அரசு வேலை, 12 லட்சம் காலி பணியிடங்களை நிரப்புதல், மாதாந்திர மின் பயன்பாடு கணக்கெடுப்பு, கச்சத்தீவு மீட்பு, மாநில பட்டியலில் மீண்டும் கல்வியை கொண்டு வருவது, 10 ஆண்டுகளுக்கு பிறகு பணி நிரந்தரம் என்று பல்வேறு வாக்குறுதிகளை அள்ளி வழங்கியது. இப்படி கொடுத்த வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றாமல் முன்னுக்கு பின் முரணாக பேசி 98% நிறைவேற்றி விட்டோம் என்று பொய் சொல்கின்ற ஒரு பொய்களின் அரசாக மு.க. ஸ்டாலின் அரசு இருப்பதோடு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி காலத்திலும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சி காலத்திலும் முறையாக செயல்பட்டு வந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி திட்டங்களை, மக்கள் நலம் பேணுகின்ற மக்கள் விரும்பிய திட்டங்களை எல்லாம் நிறுத்தி வைத்திருக்கிறது. உதாரணத்திற்கு திருமணம் செய்யும் பெண்களுக்கு வழங்கப்பட்ட தாலிக்கு தங்கம் வழங்குகின்ற திட்டம், பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட மடிக்கணினி திட்டம், பள்ளிக்கு செல்லும் பெண்களுக்கு மானிய விலையில் இருசக்கர வாகனம் வழங்க 25,000 மானிய வழங்குகின்ற திட்டம், ஏழைகளுக்கு உணவளித்து வந்த அம்மா உணவகம், குறைந்த விலையில் மருந்துகள் விற்பனை செய்து வந்த அம்மா மருந்தகம், ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவ சேவை வழங்கி வந்த அம்மா மினி கிளினிக் போன்ற பல்வேறு திட்டங்களை இந்த விடியா திமுக அரசு நிறுத்தி வைத்து பல முறை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போராடுகின்ற பொழுதும் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் கேள்வி எழுப்பிய போதும் ஒரு முறையான பதிலை சொல்லாமல் இந்த அரசு மக்களை பற்றி கவலைப்படாமல் தன்னுடைய குடும்ப நலனை மட்டுமே மையமாக வைத்து பணியாற்றி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும் என்று ஏமாற்று வார்த்தைகளை சொல்லி யாருக்குமே எதுவுமே செய்ய முடியாத ஒரு ஃபெயிலியர் அரசு மு.க. ஸ்டாலின் தலைமையில் அமைந்திருக்கிறது. இந்த அரசை இன்றைக்கு ஆட்சியில் அமர்த்துவதற்கு காரணமாக இருந்த அரசு அலுவலர்கள்
தொடங்கி தூய்மை பணியாளர்கள் வரை அனைவரும் இன்றைக்கு எதிர்பார்த்தோம், ஏமாந்தோம், இனி இந்த ஆட்சியை நம்பி பயனில்லை என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு போராட்ட களத்தில் போராடக்கூட அனுமதி இல்லாமல் இன்றைக்கு துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எந்த பிரச்சனையும் தீர்க்க தெரியாத, பிரச்சனைகளை பாதிப்புகளை உருவாக்குகின்ற ஒரு முதலமைச்சராக இன்றைக்கு வணிகர்கள், வியாபாரிகள், சுய தொழில் செய்பவர்கள், மீனவர்கள் என்று நெசவாளர்கள் என்று எல்லோருக்கும் பாதிப்பை ஏற்படுத்துகின்ற, இதுவரை இல்லாத அளவுக்கு கடுமையான மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு போன்ற பல்வேறு வரி உயர்வுகளை செய்திருக்கின்ற இந்த அரசு குடிநீர் வரியை கூட உயர்த்தி வைத்து இன்றைக்கு மக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. சிலரை சில காலம் ஏமாற்றலாம், பலரை பல காலம் ஏமாற்றலாம், ஆனால் எல்லோரையும் எல்லா காலங்களிலும் ஏமாற்றிவிட முடியும் என்று நம்புகின்ற இந்த அரசு இனி மக்களை ஏமாற்ற முடியாது. வருகின்ற தேர்தலில் இந்த அரசுக்கு தக்க பாடம் புகட்ட மக்கள் தயாராகி விட்டார்கள் என்பதை எச்சரிக்கையாக தெரிவித்து இந்த அரசை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுக்குழு கண்டித்திருக்கிறது. இப்படி பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுக்குழு அதனுடைய தலைவர்கள் ஆற்றிய எழுச்சி உரையின் காரணமாக மிக உணர்ச்சியோடு இந்த தேர்தலை எதிர்கொள்கின்ற மன வலிமையோடு இந்த தேர்தலை புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பெரும்பான்மை பெற்ற ஆட்சியாக அமைப்பதில் உறுதியேற்று ஒரு சீரிய எழுச்சியோடு இந்த பொதுக்குழுவில் அனைவரும் கலந்து கொண்டார்கள். இந்த பொதுக்குழுவில் பேசிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பல்வேறு தலைவர்கள், அதனுடைய அமைப்பு செயலாளர் சி.வி. சண்முகம் அவர்கள், புரட்சி தலைவி அம்மா பேரவை செயலாளர், தமிழ்நாடு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் அவர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை நிலைய செயலாளர் சட்டமன்ற கொறடா எஸ்.பி. வேலுமணி அவர்கள், நன்றி உரையாற்றிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைப்பு செயலாளர் நாமக்கல் மாவட்ட கழக செயலாளர் தங்கமணி அவர்கள், அதை போலவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுக்குழுவுக்கு வரவேற்புரையாற்றிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மகளிரணி செயலாளர் முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி அவர்கள் என்று, அதை போலவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் நத்தம் விஸ்வநாதன் அவர்கள், அவைத்தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஐயா தமிழ்மகன் உசேன் அவர்கள் உடல் நலிவு காரணமாக நிகழ்ச்சியில் பங்கேற்கவில்லை என்பதால் தற்காலிகமான அவைத்தலைவர் பொறுப்பை ஏற்று பணியாற்றிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் கே.பி. முனுசாமி அவர்கள், இப்படி பல்வேறு தலைவர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெளிவாகவும் தொண்டர்களுடைய உணர்ச்சிகளுக்கு உருவம் தருகின்ற வகையிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் எழுச்சியை வெளிப்படுத்துகின்ற வகையிலும் இணைப்பு பிணக்கு என்றெல்லாம் இன்றைக்கு எதிரிகள் செய்து வருகின்ற பொய் பிரச்சாரங்களை யாரும் நம்ப வேண்டாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை யாராலும் எந்த நிலையிலும் அசைத்து பார்க்க முடியாது. நாங்கள் வலிமையானவர்கள். இன்னும் சொல்ல போனால் பல நேரங்களில் தன்னந்தனியாக தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்கள். எங்களை எதிர்க்கின்ற சக்தி தமிழ்நாட்டில் யாருக்கும் இல்லை என்பதை வெளிப்படுத்துகின்ற வகையில் அவருடைய உரையும், அதைவிட புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் மிக தெளிவாக இன்றைய அரசியல் நிலையையும், இன்றைக்கு ஊடகங்களை பயன்படுத்துகின்ற உளவுத்துறையும் எப்படிப்பட்ட அவதூறுகளை பிரச்சாரங்களாக மக்களிடத்தில் எடுத்து செல்கின்றன, அதன் விளைவாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பலகீனப்படுத்தி விடலாம் என்று கருதுகிறார்கள். ஆனால் அதையெல்லாம் கண்டு
பயப்படுகின்ற அல்லது அதை பார்த்து பதுங்குகின்ற நிலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இல்லை. இது தொண்டர்களுடைய கட்சி. தொண்டர்கள் இருக்கின்ற வரை இந்த கட்சியை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது. இந்த தொண்டர்கள் இந்த கட்சியினுடைய அடித்தளம். அவர்கள்தான் இன்றைக்கு இந்த கட்சியை இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மட்டும்தான் ஒரு தொண்டன் தலைவனாக முடியும், முதலமைச்சராக முடியும், பொதுச் செயலாளராக முடியும், சட்டமன்ற உறுப்பினராக முடியும், அமைச்சராக முடியும். திராவிட முன்னேற்ற கழகத்தை போல இது மன்னராட்சி கட்சி அல்ல. மன்னர்கள் வாரிசுகள் தான் பொறுப்புக்கு வர முடியும் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்பாடு. இது தொண்டர்கள் இந்த கட்சியில் தலைமை பதவிக்கு வர முடியும் என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று பல்வேறு செய்திகளை சொல்லி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 210க்கும் மேற்பட்ட இடங்களில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வெற்றி பெறும் என்ற ஒரு உத்தரவாதத்தை வழங்கி தேர்தல் பணியில் தீவிரமாக பணியாற்றுங்கள் என்ற வேண்டுகோளை வைத்து இந்த பொதுக்குழுவை நிறைவு செய்தார்கள். எனவே இந்த பொதுக்குழு இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு ஒரு டானிக் கிடைத்த உற்சாகத்தை பெற்றிருக்கிறது போலவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை பற்றி ஏதேதோ பேசிக் கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம், அதை வைத்து குளிர்காய நினைத்தவர்களுக்கெல்லாம் இது ஒரு சவுக்கடி தருகின்ற வகையில் உறுதியையும் ஒற்றுமையையும் வெளிப்படுத்துகின்ற வகையில் எந்தவித ஒரு சிறு பிணக்கும் இல்லாமல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழு எழுச்சியோடு மகிழ்ச்சியோடு சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது. எனவே இந்த எழுச்சி என்பது தேர்தலில் புரட்சி தமிழர் எடப்பாடியாரை சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் அமர்த்துகின்ற வரை ஓயாது உறங்காது என்பதை ஒவ்வொரு தொண்டர்களின் உள்ளமும் இன்றைக்கு எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்குழு சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கிறது. இது போன்ற செய்திகளை தொடர்ந்து உங்களோடு பகிர காத்திருக்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து, இந்த செய்திகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். உங்களோடு நாங்கள். வணக்கம்.